மக்களே, இன்று நாம் திருக்குறள் 433ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள குற்றங்கெடுதல் அதிகாரத்தின் 3 குறள். தினைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், தினசரி வாழ்க்கையில் சிறிய குற்றமும் பெரிய குற்றமும் இரண்டையும் ஒரே அளவாக பார்ப்பது உயர்ந்த நியாயம். நீதியை இடைநிறுத்தி எளிதில் விடுபடாமல் ஒவ்வொரு தவறுக்கும் தகுந்த தண்டனையை விதித்தால் சமூக ஒழுங்கு காக்கப்படும் என்று கூறுகிறது. இன்று நம்மை சுற்றி வரும் சமூகத்தில் இதை எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். முதலாவது உதாரணம், வீட்டில் குழந்தை சிறிய திருட்டு செய்தால் அதை பெரிய விஷயமாக பார்க்காமல் அதே சமயத்தில் உடனே விளக்கம் கொடுத்து பொருத்தமான தண்டனை வழங்கினால் அவர் நேர்மையுடன் வளர்வார். இரண்டாவது உதாரணம், நிறுவனத்தில் பணியாளன் சிறிய மோசடி செய்தால் அதை கடைசியாக நீக்காமல் முறையாக விசாரித்து பொருத்தமான பதவி குறைப்பு அல்லது எச்சரிக்கை விடுவிப்பதன் மூலம் மற்றவர்கள் தடையின்றி நம்பிக்கை கொள்ள முடியும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றினால் நீதியின் ஒழுங்கை நிலைநாட்ட முடியும். அதனால் சமூகத்தில் நீதிக்கு வெறும் வெற்றிகரமான நிர்வாகம் உருவாகும். மேலும் மனிதர் ஒவ்வொருவரும் தனியுரிமை, நியாயம் எனும் மதிப்பை உணர்ந்து பொறுப்பை ஏற்கலாம். இது நியாயமான ஆட்சி, மக்களின் நலனுக்காக மாறாத வழி ஆகும். அதனால் இந்த குறள் மிகவும் பொருத்தமானது. நம்முடைய தினசரி முடிவுகளில் நீதி, ஒழுங்கு, சமநிலை ஆகியவை தேவை. அதற்காக இந்த குறளை மனதில் எடுத்து செயல்பட வேண்டும். இதையே இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. தினைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.